வணக்கம் அத்தை. அத்தையா? யாருடி நீ? அட, வெற்றி உங்ககிட்ட சொல்லலையா? நான் தான் உங்க ஒரிஜினல் முதல் மருமக. எனக்கு தலையெல்லாம் சுத்துது. யாருடி இவ? இவ என்னடி சொல்றா? அம்மா, இவ பேச்செல்லாம் நீ நம்பாதம்மா. இவ ஃப்ராடு, பொய் சொல்றா. எது? நான் ஃப்ராடா? கூப்பிடு உங்க அண்ணனை. அவன் மட்டும் இல்லன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன். ஏய், நீ இப்ப இங்க இருந்து போக போறியா இல்லையா? ஹே, என்ன இது? மிரட்ட வேண்டியது நானு. நீ ரொம்ப ஓவரா துள்ற. என்ன மிரட்டுவ? நீ எதுக்கு மிரட்டுவ? உங்க அண்ணன் என்ன கல்யாணம் பண்ணி ஏமாத்திருக்கான். இப்பவே எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு என்ன பதில் சொல்ல போறான்னு கேட்டா என்ன ஆகும்னு தெரியும்ல. ஏய், எங்க வந்து யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா? உன்னைய? ஐயோ அம்மா, சொல்றீங்க. அவளை வெட்டாம விட மாட்டேன். அவளை கொலை பண்ணிட்டு நீ ஏமா ஜெயிலுக்கு போணும்? ஏன் பிள்ளைய வந்து தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கியா? உன்னை வெட்டி ஜெயிலுக்கு போயிடுவேன். விட்றி விட்றி. அம்மா, அம்மா, அவ சொல்றது உண்மைதாம்மா. பூங்குடி, என்னடி சொல்ற? ஆமாமா, இந்த விஷயம் அன்னைக்கு தெரியக்கூடாதுன்னு தான் நான் போராடிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம சத்தம் போடாத. என்னத்த அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? குத்துவேன் கொலை பண்ணுவேன்லாம் சொன்னீங்க. நானும் உங்க மருமக தான். சுமங்கலி பூஜை அப்போ உங்க பையன் என் கழுத்துல தாலி போட்டு குங்குமம் வச்சத பார்த்த நேரடி சாட்சி உங்க பொண்ணு இருக்கா. அவளையே கேளுங்க. இப்ப புரியுதா? நான் நினைச்சா என்ன வேணா நடக்கும். எல்லாரையும் கூப்பிட்டு பஞ்சாயத்து வச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஒண்ணுமே ஆகாது. எங்க அண்ணன் அர்ச்சனா அன்னைக்குதான் முறைப்படி தாலி கட்டியிருக்காரு. உன்னை பத்தி நான் முழுசா எல்லாத்தையுமே விசாரிச்சுட்டேன். உனக்கும் என் அண்ணனுக்கும் அந்த மாதிரி முறையா எந்த கல்யாணமும் நடக்கலையாமே. எந்த ஆதாரமும் இல்லாம இங்க வந்து இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன்னு வைய, உன்னை எல்லாரும் கல்லால அடிச்சு துரத்துவாங்க. என்ன மிரட்டறியா? ஆமா, தைரியமா சொல்றேன். மரியாதையா இங்க இருந்து போயிடு. அர்ச்சனா அண்ணிதான் எங்க அண்ணனோட வைஃப். ஏன்னா அவர் அவங்கள முறையா கல்யாணம் பண்ணிருக்காரு. எங்க அண்ணி அவரோட வைஃப்னா உனக்கு என்ன பேரு நீயே தெரிஞ்சுக்கோ. ஏய், இந்த சவுண்டெல்லாம் இங்க ஏன் கிட்ட விடாத. ஒழுங்கா கிளம்பிட்டேனா இருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதையாவது மிஞ்சும், இல்லனா அதுவும் போயிடும். இது பாரு, தேவையில்லாம என்ன டென்ஷன் பண்ணாத. எனக்கு வெறி பிடிச்சதுன்னா அப்புறம் நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. அப்படியா? உனக்கு வெறி பிடிச்சா என்ன ஆகும்? என்ன பண்ணுவ? என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்படியா? வா, எங்க அப்பா கிட்ட பேசி முடிவு பண்ணிக்கலாமா? என்ன சொல்ற? புரியலையா? கொஞ்ச நேரத்துல எங்க அப்பா வந்துருவாரு. வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்டயே பேசிக்கலாம், சரியா? அவங்க அப்பாவை பார்த்தா பொட்டி பாம்பா அடங்கிடுறான். நாளைக்கே அவங்க அப்பனுக்கு விஷயம் தெரிஞ்சு இனிமே நீ அந்த வீட்டுக்கு போகாதன்னு சொன்னா நீ அவன் வருவான் நினைக்கிறியா? சும்மா வாச்சும் அவனை பயமுறுத்தி வச்சுட்டே இருக்கணும் இல்ல?
நம்மள வெறும் மண்ணா கூட மதிக்க மாட்டானுங்க. பிரச்சனையை பெருசாக்காம நான் சுக்கா மிரட்டிட்டு வா. ஏய், என்னங்க பிரச்சனை? என்ன? டேய் வெற்றி, என்னடா அதெல்லாம்? யாரா அவ? என்ன சத்தம் போட்டு அப்பா வர வைக்கிறியா? எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் இவ கூடயே போயிருவேன். பரவாயில்லையா? என்னடா இப்படி பேசுற? வேற எப்படி பேசுவாங்க? நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள போறீங்களா? என்ன கௌஷி, எதுக்கு இங்க வந்த? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? அதான் கல்யாணம் முடிஞ்சதும் சரி பண்றேன்னு சொல்லிட்டான்ல. அதுக்கான எந்த ஏற்பாடும் நடந்த மாதிரியே தெரியலையே. என்ன என்ன பண்ணணும்? ஏய், நீ வாயை மூடிட்டு போ. இல்லன்னு நான் சொல்றத கேளு. போன்னு சொல்றல. அண்ணே ப்ளீஸ்ண்ணே, அன்னைக்கு துரோகம் பண்ணாத. இப்ப நீங்க இருந்து போகலன்னு வையேன், கத்தி கலாட்டா பண்ணிடுவேன். அப்புறம் கௌஷி யாருன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். எல்லாருக்கும் முன்னாடி அப்பாவுக்கு அசிங்கம். பரவாயில்லையா? அப்பா அவமானப்படுத்த நினைக்கிறியா? போ, போங்க 2 பேரும். மா வா. போ. என்ன கௌஷி இது? நான் தான் அவ்வளவு தூரம் படிச்சு சொன்னேன்ல, அதே மீறி இப்படி வந்து நின்னா என்ன அர்த்தம்? நீ ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் சொல்லி ஏமாத்திட்டு இருப்ப. உன்னை எப்படி நான் நம்புறது? அப்படி நீ நம்பணும்னா நான் செத்து தான் போகணும். இங்க பாரு, கல்யாணம் முடியட்டும். கண்டிப்பா நீ சொன்னதை நான் செய்யறேன். தயவு செஞ்சு இப்ப நீ வீட்டுக்கு போ. கல்யாண ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில எங்க அப்பாவை என்னால அவமானப்படுத்த முடியாது. அதுக்கு பதிலா நான் போய் செத்து போயிடுறேன். உனக்கு ஓகே என்ன சொல்லு? கல்யாணம் முடிஞ்ச உடனே பேசிடுவல? கண்டிப்பா பேசுறேன். காலையில கல்யாணம், அன்னைக்கு மதியமே நீ ஏன் வீட்டுல இருக்கணும். இல்லன்னு வை, நடக்கிறதே வேற. அட பாவி பாவி கொலகார பாவி, ஏன்டா அப்படி பண்ணன சொல்லடா. இது கடவுளுக்கே அடுக்குமாடா? ஆம்பளை பிள்ளைன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடுனாரே, அந்த மனுஷனுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டியாடா. உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. இரு, இப்பவே போய் அவர்கிட்ட சொல்றேன். 2ல 1 பாக்குறேன். அம்மா, விடுறா. எதுக்கு நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ற?